முதிர்கனி மெகாத்தோட மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அவன் எவ்வளவு அசால்ட்டா தூங்குறான். சரி சார், அவன் தூங்கட்டும் விடு. தெரியுமா தான் கேக்க, நீங்க மனச பேருலடா. ஏன் நீ சப்பா பாரு, எவனாவது ஒருத்தன் மாத்தி மாத்தி வந்து படுத்துக்கிறீங்க. என்னடா நம்ம வீட்டு பேல ஃபுல்லா ரோகிணி கோட்டஸ்க்கு சுத்திட்டு இருக்கானுல, என்னவா இருக்குன்னு சும்மா தாண்டா வந்து பார்க்க வந்தே. எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்கியடா. அனி, நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? வாய்ப்பில்லை, எனக்கு தானே உங்க வண்டி லட்சணம்லாம் தெரியும். எப்படி அண்ணி? ஆமாடா, நீங்க ஓட்டற லட்சணத்தை வச்சே இது யார் வண்டின்னு கண்டுபிடிச்சிருவேன். நான் பொண்ணுத்துல வந்தோம்னா ஸ்பீடா வந்த மாதிரி இருக்கும், ஆனா ஸ்பீடாவும் வராது. கிட்ட வந்த மாதிரி இருக்கும், ஆனா கிட்டயும் வராது. வந்துட்டேன்னு நினைப்போம், ஆனா வராது. வராதுன்னு நினைப்போம், வந்துரும். அந்த அளவுக்கு அவன் பைக் ஓட்டுவான். அத வச்சு அவன் வண்டின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். யா வண்டி? நீ டயரை பூரா ரோட்ல போட்டு தேய்ப்ப, பல்லெல்லாம் கூசும். அத வச்சு நீதான் வாரேன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அண்ணி, எவ்வளவு நேரத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கா இந்த விக்கி. அவன் நிதானமா தான் வருவான், ஆனா என்ன பைய உள்ள ஆணல் அடிச்சுக்கிட்டே வருவான். எதுக்கு ஆணல் அடிக்கானே இது வரைக்கும் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆட்கள்லாம் உள்ள விழுந்துட கூடாதுன்னு தான். அதானே இல்ல, ஈட் காக்கா கூட இந்த ரோட்ல இருக்காது, அப்பம் கூட அவன் ஆணல் அடிப்பானே. அது ஏன் அடிக்கானு கொஞ்சம் கேளு பாப்போம். அது வேற ஒண்ணும் இல்லக்கா, தெரிஞ்ச பிள்ளைல எதுவும் போய்கிட்டு இருக்கோம், இல்ல தெரிஞ்ச பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி போய்கிட்டு இருப்பானா இருக்கும். அதான் ஆணர் அடிச்சு நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சிக்னல் கொடுப்பான். இல்ல நீ தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டா இருக்கா? ஆமா. என்னக்கா? சரி, தெரிஞ்ச பிள்ளை போது இல்ல தெரிஞ்ச பிள்ளை வீடுன்னு ஆணல் அடிச்சா ஓகே. இவன் தான் அடிச்சுக்கிட்டே வரானே. ஊர்ல மட்டும் அத்தனை பிள்ளையும் இவன் பாப்பான். அரே ஏன்டா ஏ? அப்படிப்பட்டவனடா நீ? ஆமா மீனாக்கா. கிஷோர், நீ ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுற. உன்னை பத்தி நான் சொன்னேன்னு வச்சுக்க. அத்தி ஒத்து கொத்து சண்டை மூட்டி விட்டா பல ரகசியம் வெளியில வரும் போலுக்க. என்னடா உன்னை பத்தி புசுக்குன்னு அப்படி சொல்லிவிட்டான். உன்னை நான் உத்தம புத்திரலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆறு இவ அத்தி நான் சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நீ விக்ரம் எப்படி வருவான்? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது வானத்துல ஏரோப்ளேன் போச்சுனா ஒருத்தன் சொல்லுவான், டேய் ஏரோப்ளேன் போறடா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுப்பான். சுத்தி இருக்க நாமெல்லாம் எங்கடா எங்கடான்னு கேப்போம். முத ஏரோப்ளேன் பார்த்தவனோ இங்க தான போச்சு, அந்த அந்த அப்படிமா. ஆமா, அப்படிதான் அந்த பைய வழிய வண்டி ஓட்டுவா. எப்படி அண்ணே? ஏய், உன்னை பத்தி தான் அண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, விடு விடு. புள்ளைல சொல்ல காக்கார மாமா இப்பதான் பைக்ல போனாங்க. அத்து பிடிக்கிட்டு நாங்களா வெளியில வந்தோம்னா பயவல்ல அதுக்குள்ள வீட்டுக்கே போயிருப்பான். என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கா? அவன் பைக் ரேசர் அண்ணி, அதான் அப்படி போவான். பைக் ரேசர்னா அதுக்கு ஒரு ரோட் இருக்கும், அதுல போலாம். இவன் நம்ம ஊர் ரோட்ல எப்படி போறானே? அன்னைக்கு விக்ரம் ஊருக்கு போனே மத்துக்க. சரி, பெரிய சம்பவமா இருக்கும் உங்களுக்கு. ஆமாடா. சரி, ஒரு பல்லு பொண்ணு கிளவி சொல்லுது, அந்த விக்ரம் பையன் பைக்குக்கு எடுக்கானு பாருங்கட்டி வீட்டுக்குள்ள போணும் அப்படின்னு சொல்லுது. எதுவுமே நடக்காத மாதிரி பட்டு கிடக்காம பாரு. அதே மாதிரிதான் பத்துக்க, இன்னொரு நாள் நாங்க எல்லாரும் போனோம். சரி, அப்போ ஒரு பாட்டியும் பியாத்தியும் ரோட்டு வழியா போய்கிட்டு இருந்தாங்க. சரி, என்ன பாட்டி தரமா போறியேன்னு கேட்டோம். அப்படியே பேசிக்கிட்டு வீடு வரைக்கும் வந்துட்டோம். ஒரு 10 வயசு பையன் வீட்டுக்குள்ள போங்க வீட்டுக்குள்ள போங்கன்னு அலறிக்கிட்டே வந்தான். சரி, அந்த பாட்டி கூட அந்த வாலிபுல எல்லாம் அத்தை பிடிங்கிட்டு வீட்டுக்குள்ள போச்சுது. சரி. எங்களுக்கு ஒரே சாக்கு, என்னடா எல்லாரும் அத்தை பிடிங்கி வீட்டுக்குள்ள போறாங்களேன்னு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா கிளவி அத்தை பிடிங்கிட்டு வீட்டுக்குள்ள போகுது. கிளவி அத்தை பிடிக்கிட்டு ஓடிச்சு. அதுதானே நாங்களும் கிளவிட்ட கேட்டோம். ஏதோ வாலிபுல வீட்டுக்குள்ள ஓடி ஓடிது பரவாயில்ல, பல்லு பொண்ணு கிளவி எல்லாம் எதுக்கு ஓடி ஓடிதுன்னு கேட்டோமே. என்ன சொன்னாங்க? ஒண்ணும் சொல்லல. திரும்பி பார்த்தா இந்த விக்ரம் பயம் இல்ல. ஆனா ஒண்ணு, சீரியே கண்டுபிடிக்காத இந்த இடத்த கண்டுபிடிச்சத பாரு, ஒன்ன பாராட்டணுக்கா. அண்ணிய கோட்டர்ஸ்ல பார்த்தோன்னே எனக்கு கறி கலங்கி போச்சு. எப்படி அண்ணி, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கீங்க? ஏய், நான் தூணில இருப்பேன் துரும்புல இருப்பேன்டா. வேற ஒண்ணுடா, காலையிலே வண்டி எடுத்துட்டு வெளிய போறோம் சர்வீஸ் பண்ணலான்னு. சர்வீஸ் எதுவும் பண்ணவே முடியல. அந்த பேங்க்ல கோத்து விட்டுட்டு இந்த விக்ரம் அப்பாவையும் போலீஸ்ல கோத்து விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு பொடி நடையா போய்கிட்டு இருந்தான். நல்ல சிவத்தையே மாட்டி விட்டியாக்கா? ஆமாடா, ஏதோ என்னால முடிஞ்சது. அது எப்படிக்கா அசால்ட்டா சொல்ற? ஆமாடா, போற போக்குல அவரையும் மாட்டி விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த நிக்கன கிசல் பைய திருட்டு வழி முடிச்சிட்டே வந்தான். இதுல வேற இவன் கலெக்டரா போறான். இவ்வளவு நாள் எப்படிதான் போலீஸா இருந்தானே தெரியல.
டேய் எட்டிட்டு மிதிச்ச கீழே போய் விழுந்துருவ. உன் திருட்டு மொழி வச்சு தான் அக்கா கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க. ஏய் இவன் திருட்டு மொழி இருக்கட்டும். தானிக்கானே விக்கி. நானுமா இவன் தான் எத்தனாச்சே? கோட்டஸ்ல வருவானோ போவானோ வருவானோ 10 நேரம் வந்துட்டு போனா. ரோஹிணி கோட்டஸ்ல இவனுக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து உள்ள வந்தேன் மத்துக்க. வந்து பார்த்தா பெரிய அதிர்ச்சி அப்படிதானக்கா? ஆமாடா விக்ரமே. நீயுமாடா? அது வந்து ஏண்டா கோட்டஸ்ல வந்துட்டு போனா யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. விக்கி இது கூட உனக்கு புரியாது. அதையும் மறந்துட்டேனா? நல்ல நேரம் அண்ணி வந்து சொன்னாங்க இனி நீ வெளியில போ, உனக்கு அதுக்கப்புறம் தானே இருக்கு. அதுக்குதான் நாளை வெளியில போகாம பேசாம படுத்துட்டேன். அதனால மட்டும் எனக்கு சந்தேகம் வரல. நானும் வெளியில வரலையாக்கா? ஆமாடா நீ வெளியில வரல. ஆனா ரோஹிணியை பார்த்தனே. ரோஹிணிய பாத்தியா? ஆமா மெடிக்கல்ல கேரி பேக்கா மருந்து வாங்குனால. சப்பா டே கிஷோர் என்னடா பேசாம அக்கா சிஐடில சேர்த்து விட்டுடா, ரொம்ப பிரயோஜனப்படும். ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியாது நான் எங்க இருக்கேன். இத்தனையோண்டு இருந்து கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டாடா. இத நான் தெரிஞ்சே ஆகணும். ரோகிணி மெடிக்கல்ல மெடிசன் வாங்கினா அதுக்கும் இதுக்கு என்னக்கா சம்பந்தம் இருக்குடா? இவன் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போனா. சரி விக்கி என்னன்னா குவாட்ரஸுக்கும் வெளியிலயும் வந்துட்டு போனா. ரோகிணிய மெடிக்கல்ல பார்த்தேன். இவ்வளவு மருந்தையும் வாங்கிட்டு எங்க போறான்னு பார்த்தா நேரா விக்கி கையில கொண்டு கொடுத்தா. இதெல்லாம் நீங்க பின்னாடியே நின்னு வாட்ச் பண்ணிருக்கிய? அக்கோஸ் குறுக்குன்னு பாக்குறானே, பின்னாடி யார் வாட்ச் பண்றான்னு கூட நீ பாக்கல. இல்ல ஏய் இந்த விக்கி பையல தான் அடிக்கடி குவாட்ரஸுக்குள்ளே வந்துட்டு போனானே. அப்ப குவாட்ரஸுக்குள்ள தான் சம்பவம் இருக்குன்னு உள்ள வந்தேன். சரி உள்ள வந்து பார்த்தா வாம் பைக்கு. ஐயோ பைக் மாத்திட்டேன்டா. டேய் பைக் உள்ள கொண்டு வரக்கூடாது சொல்லிடும்லடா. அதுக்கு தானே நடையா நடந்த பைக் உள்ளே விட்டுருக்கிய? ஆமா. அப்ப ஒட்டுமொத்தமா காட்டி கொடுத்தது நீதான் அப்படிதானே? ஒட்டுமொத்தமா ஏன் மேல படக்கூடாது. திருட்டு மொழி முடிச்சவ நீ. வாட்டஸ்க்கு வந்து போனா விக்கி என்ன மட்டும் சொல்றீங்க? டேய் உங்களெல்லாம் நம்பி நாங்க வந்து படுத்திருக்கேன் பாரு. எப்படா நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க எனக்கு புரியல. ஏண்டா ஒருத்தன் கூட மூளை வேலை செய்யாதா? அப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாரும் என்னடா ஏன் எனக்கு நீங்க அசிஸ்டண்டா மாறக்கூடாது? ஆமா கலெக்டர் வேலைக்கு அவனுக்கு தேவைப்படும். ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்காது. ஐயோ கொட்டுறானே. அனி பேசாம என் கூட சேர்ந்துருங்களேன். இல்லடா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குடா. என்னால வெட்டியா ஒரே இடத்துல உட்கார முடியாதுடா. அண்ணி அது உனக்கு லைக் பண்ணுடா, எங்களுக்கு லைக் பண்ணாது. எனக்கெல்லாம் அப்பப்ப ரெக்க வச்சு பறந்துகிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஐயோ வேற பத்திக்கிற. டேய் திங்கிறதுக்கு ஏதாவது இருக்காடா? டேய் இவ எப்படிடா உள்ள வந்தா? கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டாங்கக்கா. ஏடி உன்னை சரிச்சு எங்கெல்லாம் தேடிட்டு இருக்காவ? நீ எப்படி இங்க? அப்ப வாங்கிட்டுலாம் ஒண்ணு சொல்லிருக்கான்ல. என்கிட்ட சொல்லல, நானா கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். ஐயோ அப்படி இல்ல நீ இத ரகசியமா வைக்க நினைச்சோம். நீங்க கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க அவ்வளவுதான். அண்ணி சாப்பாட்டுலாம் கொண்டுட்டோம்ல, அதான் அண்ணியும் இந்த ஆபரேஷனை சேர்த்துக்கிட்டோம். ஓ மை காட், அப்ப என்ன மட்டும் ஒதுக்கி வச்சிட்டியா அப்படிதானடா? அதான் கண்டுபிடிச்சு வந்துட்டியக்கா விடு. நீ உன்னை சரிச்சு தேடிட்டு இருந்தாவல்ல? பையவளே தான் பார்க்க போனேன். போன இடத்துல இப்படி ஆயி போச்சுடி. எனக்கு சுவார் கொண்டு வந்தியா? ஏன் நீ பிக்னிக்கா வந்திருக்க? என்னடி புசுக்குன்னு சொல்லிவிட்ட? நான் இவனுக்கு தான் செத்த கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். அவனுக்கு இந்த கஞ்சி ஆகாம தான் சாப்பிட முடியும், அதனால கஞ்சி வச்சு கொண்டு வந்தேன். கஞ்சினாலும் பரவாயில்லடி, கொஞ்சம் கஞ்சி ஊத்திட்டி. பசி தாங்க முடியல. ஏறு விக்ரமுக்கு இவனுக்கு தான் இருக்குது. காணாது, நீ வீட்டுக்கு போ. அங்க சரி சொன்ன தேடிட்டு இருக்காவ. முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேன் பாத்தியா? டி தமிழ் பெரிய பொண்ணு ஆயிட்டா. அண்ணி என்ன நீ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? நிஜமா அக்கா? ஆமாடா, ஸ்கூலுக்குலாம் அனுப்பியிருந்தோம். அங்க வச்சு வயசுக்கு வந்திருக்கா. பிள்ளைங்கலாம் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்கடா. வீட்டுல யாருமே இல்ல, அதான் அத்தை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம இருந்திருக்காங்க. நான் கம்பெனிக்கு போயிட்டேன், வீட்டுல யாருமே இல்ல. அத்தையும் மாமா தான் வீட்டுல இருந்திருக்காங்க. அதான் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. மாமா தான் போய் ஒத்துட்டா சொல்லிட்டு இருக்காங்க. டே இது வரைக்கும் எங்க வீட்டுல நடந்த எந்த ஃபங்க்ஷனுக்கும் நீ இருந்ததில்ல. இந்த வாட்டியாவது வாடா. டைமா வரேன்க்கா. அக்கா போல டைம் முறையை செய்ய கண்டிப்பா வருவேன். அப்போ சரிசுக்காக வரல? அக்காவுக்காக தான் நான் வருவேன். அண்ணன் முறை பார்த்தா அண்ணி ஆயிடுவாங்க. வேண்டாம், நான் மாமனாவே வந்துட்டு போறேன். மீனாக்கா வச்சு தானே இந்த குடும்பங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. அவங்களாம் அப்பவே இருந்து என் கூட தானே இருக்காங்க. என்னை எதுவும் சேர்த்துக்கலையே. ஆனா மீனாக்கா அப்படி இல்லையே. மீனாக்கா வந்தப்போ தானே எனக்கு இத்தனை சொந்தமும் கிடைச்சது. அதான் நான் கட்டாயமா தாய்மாமா மாதிரி செய்ய வருவேன். ரொம்ப சந்தோஷம்டா. ஏ பொண்ணு தர. அக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 நாள் கழிச்சு வைக்கிறீங்களா? அதுக்கு என்ன, 2 நாள் கழிச்சு வச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லடா. சரிடா, நான் வீட்டுல சமாளிக்கிறேன். அக்கா புள்ள நாங்களும் செய்யணும்ல. ஆமாக்கா 2 நாள் கழிச்சு வைப்போம், அதுக்குள்ள அவனுக்கு கொஞ்சம் எந்திரிச்சிருவான். சரிடா,
நான் அத்தை கிட்ட பேசுறேன்னு. ப்ளீஸுக்கா, எனக்கு எப்படியாவது அந்த ஃபங்க்ஷன்ல நிக்கணும்க்கா. ம், சரிடா சரிடா, இரு அக்கா உனக்கு கஞ்சி விட்டுறேன். சரிக்கா. இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒரே மாதிரி பாசமா இருக்காங்க. தாய் மாதிரி கவனிச்சுக்கிட்டாங்க எல்லாரையும். யாருக்கு உடம்பு சரியில்லாம போகட்டும், தாயா மாதிரி அவங்களுக்கு ஆகாரம் விட்டுறது, அவங்களை கிளீன் பண்றது தனி பதவிக்கா நீங்க. சரி அப்படியே படுத்துக்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா வாயில விட்டுறேன்னு. சரிங்கக்கா. டே கிஷோர், அவ தேன்மொழி ரூம் விட்டு வெளில வராம இருக்கா, எதுக்கு? இல்லையா, போன்ல என்ன நல்லதானே பேசுனா? என்னன்னு தெரியடா, தட்டி தட்டி பார்த்தோம், திறக்க கூட மாட்டேங்கிறா. நான் நீ எதுவும் சண்டைலாம் போட்டிருப்பேன்னு நினைச்சுக்கிட்டேன். இல்லையா, நீ ஜாலியா தானே பேசுனா? குமார் அனுப்பின படத்தை பத்தி கூட பேசிட்டு இருந்தேன். அப்ப கூட ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்தா. குமார் பணமா? எந்த பணம்? அதான் வாழைக்க வெட்டினால அந்த பணம். அவ அக்கௌண்ட்ல தான் போட்டு விட்டியா? அப்பா என் அக்கௌண்ட்ல போட்டாங்க, என் அக்கௌண்ட்ல இப்ப போட முடியுமா? அதான் நான் அவ அக்கௌண்ட்டுக்கு மாத்தினேன். ஏய், அந்த அக்கௌண்ட்ல பணம் கிடக்கான்னு பாரு. ஏன் போட்டு தர? பாருடா, தேன்மொழிக்கு தான் அனுப்புனேன், அதை பாரு. ஏன் போட்டு தர? டேய் பாருடா. ஏன்டா? ஏன் அப்படி சொல்ற? டேய் பாருடா, சொன்னதை செய். அவன் சொன்ன ஏதாவது சரியா இருக்கும், பாரு, செக் பண்ணி பாரு. சரி. 2 லட்சம் ரூபா தான் இருக்கு மிச்சம். எவ்வளவு போட்டுட்ட? 32 லட்சம் போட்டேன்டா. 2 லட்சம் தான் பாக்கி இருக்குது. என்னடா சொல்ற? அப்ப 30 லட்சத்தை எங்க? அக்கௌண்ட்ல நீ போட்ட. இப்ப அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இவ்வளவுதான் இருக்குன்னு காட்டுது. சரி விடுடா, போய் வீட்டுல போய் கேட்டுக்கலாம். அதுக்கே டென்ஷன் ஆகுற? அதுவே நான் போட்ட படத்தவா எடுக்க முடியும்? அது அம்மா பணம், குமார் சம்பாத்தியம், குமாரோட உழைப்பு, அது வீட்டுல ஒட்டுமொத்தோட பணம். அது எப்படி? ஏய், நிச்சயமா அவ எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கா. இதை இதோட நிப்பாட்டு. அவளா சொல்ற வரைக்கும் நீ கேட்க வேண்டாம். அப்ப குமார் வந்து கேட்பானு. அவன் ஏற்கனவே காலையில போன் அடிச்சு 10 லட்சம் ரூபாய் அனுப்பு, ஒரு மூட்டை வாங்கி வைக்கணும்னு சொன்னானே. சரி, குமார் தானே, நான் சமாளிக்கிறேன். ஆமாயா, நீ சமாளிக்கணும். அவன் யாருக்கு அனுப்புனா? அப்படின்னு என் கிட்ட கேட்காம அவன் யாருக்கு அனுப்புனா? சரி, இந்த மாதிரி நேரத்துல வேண்டாம். வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி நேரத்துல அவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். வேற எங்கடா அனுப்பிருப்பா? அவங்க அம்மா அப்பாக்கு தான் அனுப்பிருப்பா. செக் பண்ணி பாரு. அவங்க அம்மா பக்கத்துல பேச மாட்டேன்னு என்கிட்ட சொன்னா. யார் சொன்னா? அதெல்லாம் பேசுவா. சே, இவன் என்ன பொண்ணு, கெட்ட புருஷனுக்கு உண்மையா இருக்க மாட்டேங்கிறா. என்ன நீ சொல்றீங்க? அவ நல்லா பேசுவாடா. அதெல்லாம் அவங்க அம்மா அப்பப்ப வந்துட்டு தான் போவாங்க. என்கிட்ட யாரும் சொல்லல. அவளே உன்கிட்ட சொல்லுவான்னு நினைச்சோம். நாங்க எப்படிடா சொல்ல முடியும் இதெல்லாம்? ஐயோ ஐயோ. சரி விடு, இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. போனது போட்டோம். 30 லட்சம் தானே, பாக்கலாம் விடு. அண்ணா, அவகிட்ட நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவளா சொல்றாளான்னு முத பாரு. அதுவும் சரிதான், நீ ஏன் இது கேட்க வேண்டாம். அவ என்ன சொல்றான்னு பாப்போம். சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டேய், ஏன்டா டென்ஷன் ஆவற? துரோகத்திலே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். அத கெட்டினாலே பண்ணுனா எப்பேற்பட்டவன். ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்க்காதவன். அவளை இவ்வளவு உண்மையா காதலிச்சா அந்த பொண்ணையா இப்படி நடந்துகிட்டு இருக்கா? டேய் விடுடா, உங்க அம்மா அப்பாக்கு தான் அனுப்பியிருப்பா, வாங்கிக்கலாம் விடு. டென்ஷனை விடு. அது ஏதாவது ஆசையில பண்ணிருக்கலாம், விடு விடு. சதீஷுக்கு விஷயம் தெரியும். பந்தலுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஆளை பார்த்துட்டு வரேன்ட்டு போனாவ. அப்புறம் மதனும் போயிருக்காவ. இந்த திரும்ப மேலம் வைக்கணுமா, அதவே பார்த்துட்டு வரேன்ட்டு போனாவ. டேய் நீ கவலை விடுடா, டென்ஷன் எடுக்காத. சரிங்க நீ. டேய் கிஷோர், சொல்லுடா. நீ வீட்டுக்கு போவண்டா, இங்கே இரு. விக்ரம் சொல்லுதான் சரி. இன்னைக்கு நீ வீட்டுக்கு வேண்டாம், இங்க ஃப்ரெண்ட்ஸோட இரு. அப்பதான் உனக்கும் நல்லா இருக்கும். மீனா, நீ உன்னை பார்த்து கட்டி, நீ கூட இருந்தாலே உன்னை சந்தோஷமா தான் இருப்பானுங்க, சரியா? அப்படியே வந்தாலும் அப்படி வெட்டி முறிஞ்சிருவா பாரு. நீ அங்க வந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ இங்கேயே இரு. அங்கே வந்து ரெடி பண்ண போற, வெட்டியா இருப்ப. எனக்கு கூட ஒரு வேலை இரு. நான் மீனை கூட்டிட்டு நல்ல சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து விடுதேன். டே எல்லாரும் இங்கே இருங்கடா. வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு கொடுத்து விடுறேன். இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே இருங்க. சரிங்க நீ. உங்களுக்கு சிரமம் இல்லையா? தொலைச்சு என்னடா சிரமங்க? தேவைக்கு நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுத்து விடுதேன். இங்கே இருன்னு வாண்டியெல்லாம் வர சொல்லட்டுமா? அப்புறம் ஆதிரா வரேன்பா. ஆதிரா பார்க்க ஆசையா இருக்குடா. இந்த நிலைமையில உனக்கு ஆசைய பத்தியா? அக்கா வா ஒருத்தி. அவன் என்ன அவளை பிள்ளை மாதிரி பாப்பானே, பின்ன தெரியாது? அக்கா ரோகிணி அவ்வளவுதானே. அவளும் மீனா குட்டி தான் சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வருவாங்க. போதுமா? அப்ப ரோகிணி எங்க இருக்கா? பாப்பா வயசுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ரோகிணியை போய் உங்க அண்ணன் கூட்டிட்டு வந்துட்டாங்கடா. அண்ணன் கூட்டிட்டு வந்தானா? ரோகிணியும் எங்க வீட்டுல உள்ள ஒரு பிள்ளை. அவளுக்கு சொல்லாம நாங்க இருப்போமா? அதான் மொத வேலையை அவளை போய் கூட்டிட்டு வந்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏன்டா? இல்ல, அந்த பொண்ணை ஒதுக்கி வைக்காம முதல்ல போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. ரோகிணி மேல எல்லாரும் நல்ல பாசமா தான் இருக்காங்க. என் வீட்டை விட இவங்க எல்லாரும் நல்லா பாசம் காட்டுறாங்க. ரோகிணி இவங்க கூட இருக்கட்டும். சரிடா, 2 நாள் கழிச்சு நீ அங்க வந்தா போதும்னு. சரிங்கக்கா. டேய் அவன் தருணே ஆனந்திலாம் நம்ம வீட்டுல தான் இருக்காங்க. சரிங்கக்கா. ஏன்டா அழுத?
ஒண்ணு இல்லக்கா. ஏன்டா ஏதாவது சொல்லு. ஏன்டா அழுற? எதுக்கு அழுறா? என்னடா ஆச்சு? இல்ல, நம்ம வீட்டு பொண்ணு பெரிய பொண்ணு நானே என் தங்கச்ச மறக்காம போய் கூட்டிட்டு வந்தீங்கல்ல, இவன் என்ன இவ்வளவு பாசமா இருக்கான்? இவங்க சொன்ன எனக்கு அழுக வந்தது. ஓகே, என் பொண்டாட்டி. ஆனா இவனுக்கு எவ்வளவு அழுக வருது? கூட பிறந்த தங்கச்சான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறான். ஆனா நல்லா தெரியுது கூட பிறந்த தங்கச்சி தானே. ஆனா ஏன் வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேக்கானுங்க? இருந்தாலும் உன் பாசத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையா தான்டா இருக்கு. நான் ஒரே மச்சான்ல. அதுக்கு என்ன பச்சை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? இல்லக்கா, சும்மாதான். உன் பாசத்துக்கு ஒரு எண்டே இல்லையாடா? ஏய் பொண்ணு தர, என்னக்கா? உனக்கு தம்பி பாசம் அதிகம் போலுக்கு. ஆமாக்கா, எனக்கு தம்பி பாசம், அவனுக்கு தங்கச்சி பாசம். நல்லா இருக்குடா. உனக்கு வசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி விக்ரம் சந்தேகப்பட்டுருவான்டா. அதுக்கான நீங்க திருட்டு போய் முடிச்சிட்டு மாதிரி கிசாரு அவனுக்கு விஷயமே தெரியாது, காட்டி கொடுத்துட்டு போயிடாத. எல்லாரும் என்னமோ என்கிட்ட மறைக்கீங்க, மறைங்கடா மறைங்க. ஆடா, இவனுக்கு விஷயம் தெரியாது போலுக்கு. இவங்கிட்ட இருந்து விஷயத்த மறைச்சுதான் வச்சிருக்காங்களா? டே கிஷோர், நீ என்னன்னு ஒண்ணுதான் போடா. நீ அதிர்ஷ்டக்காரன் தான்டா. அப்படியா? பழைய ஆள் தான்டா, செம அதிர்ஷ்டக்காரன் தான். 3 அண்ணனுக்கு ஒரே தங்கச்சி, அந்த தங்கச்சிக்கு இவன் மாப்பிள்ள. அதிர்ஷ்டக்கார பையன். எவ்வளவு லக்குலன்னா இருந்திருக்கான். செம்மையா உட்கார இல்ல, உன் காட்டுல எல்லாம் மனதாண்டா. உட்காரதுக்கு வைக்கிறதுக்கு தாங்கிறதுக்கு எல்லாம் ஆள் இருக்கு. அடிச்சு கொளுத்துடா. தேங்க்யூடா தேங்க்யூடா. சரிடா, நான் கிளம்புறேன்னா. அக்கா, நான் கொண்டு விடுறேன், வாங்க. ஆஹா, வேண்டாம்டா. நான் வெளியில போனா ஒரு ஆட்டோ வரும், அப்படியே வீட்டுக்கு பிடிச்சு போயிருவேன். இல்லக்கா, எனக்கும் வீட்டுக்கு வரணும் போல இருக்கு. தங்கச்சி பிள்ளையெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பாருடா. உன் பாசத்துக்கு ஒரு அளவு இல்லையா? உனக்கு தங்கச்சா பிறந்துக்கலாமேடா. அக்கா, விக்கிய கூட்டிட்டு போங்கக்கா. சரிடா, வா. சரிங்கக்கா. அந்த வீட்டுக்கு முக்கியமானவளே நான்தான். என் பிள்ளை தானே பெரிய பிள்ளை இருக்கு. ஆனா என்ன யாருமே தேட மாட்டாவ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் இல்லாம இருக்கணும்ல, அதுக்குதான். அடச்சி, ஓடட்டு அடிச்சிடுவேன். பேசாம இங்கேயே கடை, அங்க தேவையில்லை. என்னையே ஓட்டுறானுங்க. அண்ணே, ஒட்டு அடிச்சு வீட்டுல தூத்துருவோம், அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணுவோம். அப்பதான் அண்ணே சரியா இருக்கும். ஆனந்தி சொல்றதா ரைட்டு. ஒட்டு அடிச்சு தூத்துட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணுவோம். வேற நல்லா இருக்காதுல்ல? நான் வேணா கோலம் போட்டுட்டா? வேற ஒண்ணு இல்ல, நீ இப்பதான் நோட்லயே கோலம் போட்டு பழகிட்டு இருக்கா. அதான் நோட்லயே போட்டுட்டு இருக்கமே, தரையில போடுவோம்னு நினைக்கிறேன். அவ கோலம் போட்டா ஐயோ அண்ணே. ஆமாமா, நான் உண்மையில சொல்றேன். அவளுக்கு போறாம. ஐயோ, எங்க பொண்ணு தர எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா? எங்க அண்ணனுங்களுக்கு ஏத்த மனைவிதான். சூப்பர் அண்ணிங்க. நான் எல்லா ட்ரம்லயும் தண்ணி எல்லாம் பிடிச்சு வைக்கிறேன். வேண்டாமா, அதுல இருந்து டீப்பு போட்டு பிடிச்சலாம். நீ என்ன பிடிச்சலாம் ஊத்தண்டா. சரி. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியா இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் தடிச்சிருக்கீங்கல்ல? அப்படியா? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. அண்ணி கரெக்டா சொன்னீங்க, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நான் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டா. நீ மட்டும் எப்படி தடிச்ச எனக்கு சொல்லு, நானும் தடிக்கணும். நீ மட்டும் தடிச்சு போயிருக்கா, ஏன்டி சொல்லு. ஒன்னு மாமா, நீ எப்ப குண்டாவான்னு கேட்டுட்டே இருக்காங்க. எனக்கு குண்டாவன்னு ஆசை, சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, உனக்கும் பொறாமதான். போடி சொல்ல. நானும் உன்ன மாதிரி குண்டாவேன்ல, அதுக்கு காலையில எந்திக்கணும். 11 மணி வரைக்கும் தூங்க கூடாது. இல்லையே, இப்பதான் நான் சீக்கிரம் எந்திரிச்சிருவேனே. எத்தனை மணிக்கு? 10:45. அண்ணி, இப்படிதான் வீட்டுல சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா என்ன? ஐயோ, அப்பெல்லாம் இல்ல. நீ இல்ல, உன் சண்டை போடுவா. மூச்சில குத்திடுவேன். நான் எப்படி உன்னை சண்டை போட்டேன்? எத்தனை வாட்டி சண்டை போட்டிருக்க. அது நீ சாப்பிடலாம் சண்டை போடுவ, வேற எதுக்கு சண்டை போட்ட? ஆமா, அதுக்கு மட்டும் தான் சண்டை போடுவா. அண்ணி, நான் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சண்டை போடுவா தெரியுமா என்கிட்ட? அப்படியா? இங்க போறியா இல்லையா? சூடு வைக்கட்டுமா அடிக்கட்டுமா அப்பெல்லாம் சொல்லுவாள. இப்படி ஒரு ஆளு தேவைதானே உங்களுக்கு? ஆமா, சின்ன அடி அடிப்பா. நீங்க யாரும் வேலை பார்க்க மாதிரி தெரியல, நல்ல மைண்ட் சப்பாத்தி உட்கார்ந்து அரட்டை அடிக்கீங்க. ஐயோ ஆமா, வேலை செய்ய வந்துட்டு நம்ம அரட்டை அடிச்சிட்டு இருக்கோம். சரி, ஆளுக்கு ஒரு வாரில ஒட்டு அடிக்கலாம், எடுத்துட்டு வாங்க, வேலையெல்லாம் முடிப்போம். அம்மா, பாப்பாக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? அதுக்கு செம்பலுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்க நீ, நான் போய் பாப்பால பார்த்துட்டு அந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். என்ன? சரி அண்ணே. ஓய், என்ன? ஒண்ணு இல்ல, போங்க. வாரேனா? என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே. நல்லா இருக்கேனே. எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கல்ல? ரொம்ப நல்லா இருக்கேனே. அண்ணே, அவங்க உங்க கூட தான் இருக்கதா சொன்னாங்க. பத்திரமா தாமா இருக்காரு. பொண்ணு திரட்ட தூங்கிட்டு இருந்தாரு. சரிங்க அண்ணே. அண்ணனுக்கு இப்ப பரவாயில்லையா? அதெல்லாம் நல்லாயிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க அண்ணே.
நீங்க பார்க்க வரக்கூடாதுட்டீங்க, அதான் வரல. இல்லம்மா அங்க வேண்டாம், அதான் உனக்கு கூட்டு போல. சாப்பிட்டியம்மா? அத்தடி மாமா பாத்தியா, உன்கிட்ட கூட பேசாம உங்க தங்கச்சி கிட்ட எவ்வளவு மும்மரமா பேசுறாங்க பாத்தியா? ஓடிரு. இல்ல ஆனந்தி பாத்தியா? ஒண்ணு இல்ல மாமா. இல்லங்க, கோல் மூட்டி கொடுக்கலாம். யார்கிட்ட? ஏன் ஆனந்தி கிட்ட? மாமா வந்து நின்னனே என்ன பார்த்தா பேசினாரு, என்னதான் பார்த்தாரு. என் மாமா பத்தி எனக்கு தெரியாது. இருந்தாலும் சொன்னேன், சோக்கறதியாரு. பொண்ணு திரு மாமா இதுக்கு நேரம் அங்கதான் போயிருப்பாரு. ஐயோ இவ சட்ட. சரிங்க அண்ணே, அங்க பாத்துட்டு வாங்க. நம்ம பிள்ளைங்க சண்டையும் போடாது, பொறாமையும் போடாது. சும்மா அவங்களுக்குள்ளே வெறுத்து நடக்காங்களா? நல்லா புரிஞ்சு நடந்துக்குதாங்க அண்ணே. அதனால நாங்க சந்தோஷமா இருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்ததே இல்ல. வாயா அண்ணே. சும்மா வா, அண்ணன் கூட்டு போறேன் வா. தருண் இப்பதான் போனாங்க, அவன் சாவி வச்சிருந்தான். போங்க மாமா, நானும் வரேன் மாமா. சரி வா. வேலை கிடக்கல விடு, அவ செஞ்சுக்கிட மாட்டா. சரி வா, நீ வாயா அப்படி. இங்க வேலை கிடக்கு, நீங்க போங்க. ஏங்க அன்னைக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துருங்க. சரி நான் பாத்துக்கிறேன். அங்க வரணும் சொல்லி வந்து கூட்டு போறேன். ஆதிரா இங்க இருந்து அங்க வரக்கூடாது, இங்கதான் இருக்கணும். அதப்படி இவங்களெல்லாம் வாரீங்களான்னு கூப்பிடுறீங்க, என்ன மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. உன்ன பொண்ணு தெரு இங்கதான் இருக்க சொல்லிருக்கான், புரியுதா? அப்ப மாமா இங்க வருவாங்களா? ஆமாமா இங்க வருவான். சரியா? சரி. ஆனா நீங்க வா. ஆதிரா கொஞ்சம் கண்ணு கத்துமா பாத்துக்க. சரிங்க. அவ தூங்க நினைச்சா தூங்கிட்டோம், பிரச்சனை இல்ல என்ன? சரிங்க, தெரியும்ல எனக்கு. சரி நான் தங்கச்சி வீட்டு கூட்டு போயிட்டு வரேன் என்ன? சரிங்க, பாத்து போங்க. ஏதாவது வாங்கிட்டு கொடுங்க என்ன? சரி வாமா வா, அண்ணன் கையை பிடிச்சுக்கா. சரிண்ணே. என்ன தங்கச்சி பாசம். ஏமா நீனு போறேன்னா போகலையா? போறேன்னா போகலையா? அழகுராணி நான் தருண் கூட வரேன் மாமா. அவ எப்படி ரூட்ட போட்டிருக்கா பாத்தியா? சரி நான் போயிட்டு வர சொல்றேன். சரிங்க மாமா. இந்த காலத்துல இப்படி பிள்ளைங்களா என்ன ஒற்றுமையா இருக்காங்க. நமக்கு வாழதான் கொடுப்பன இல்ல, பாக்கிறதுக்காக கொடுப்பன இருந்ததே. ஏமா நம்ம வேலை பார்க்கலாமா? வரலாம். சரிங்கக்கா வாங்க. ஏமா பிள்ளைகளா? சொல்லுங்க பாட்டி. சொல்லுங்க தா. ஏமா ஊர் முழுக்க சொல்லணும், அவ தமிழ் செம்பவழி ஆளை காணல, அது வேற எங்கேயும் போயிருக்காளோன்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லயும் போய் இப்படி நாங்க எங்க பிள்ளைக்கு தண்ணி ஊத்துற நாள கழிச்சு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு வரணும். அது மட்டும் இல்ல, இன்னையில இருந்தே தண்ணி ஊத்துற வரைக்கும் நம்ம வீட்டுல தான் சாப்பாடு. ஊர் முழுக்க வந்து சாப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு வந்துருங்கம்மா. சரிங்க பாட்டி. ஒரு வீடு கூட விடக்கூடாது, எல்லா வீட்டையும் சொல்லிட்டு வந்துடணும். அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல தான் 2 நாளா சாப்பிடணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்துருங்க. சரிங்க பாட்டி. சும்மா பேருக்கு வாசல் நின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. வீட்டுல போய் எல்லாரையும் பார்த்து எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் விஷயத்த சொல்லிட்டு வரணும். புரியுதா? புரியுதுங்க. சரிம்மா கிளம்புங்க. இல்ல வீட்டை கொஞ்சம் ஒட்ட அடிச்சு தூக்க வேண்டியிருக்கு, தூக்கிட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு போயிடலாம். எவ்வளவு நேரம் ஆகும்? 4 பேர் வேலை பார்க்க போறோம், 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். சரிம்மா ரொம்ப இழுத்து போட்டு செய்யாதீங்க, எவ்வளவு முடியுமோ அதான் செய்யுங்க. ஆனா ஊர் முழுக்க சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். சரிங்க தா. அம்மா ரோகிணி எங்க? இப்பதான் இவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க தா. அப்படியா? சரிம்மா சரிம்மா. அப்புறம் சேலைக்காரங்களாம் வர சொல்லிருக்கு, எல்லாரும் நல்ல நல்ல சேலை எடுத்துக்க. ஏம்மா நீயும் நல்ல சேலை கட்டணும், புரியுதா? எனக்கு பாரு நீதான் கட்டுற, புரியுதா? அழகான சேலையை பார்த்து கட்டுற. யார் சொன்னது உனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு? இனிமேதான் உனக்கு வாழ்க்கை ஆரம்பம். பெரியம்மா பெரியம்மா தானே சொன்னா கேளு, நல்ல சேலை எடுத்து கட்டணும், புரியுதா? நான் மேக்கப் பண்ணி விடட்டா உங்களுக்கு? என் பேத்தி இருக்கா பாரு, நல்ல மேக்கப் பண்ணுவா. ஐயோ பெரியம்மா நிஜமா நல்ல மேக்கப் பண்ணி விடுவா, அழகா இருக்கணும். சரிங்கம்மா. சரிம்மா போய் வேலையெல்லாம் பாருங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் வரேன். சரிங்க தா. டேடி பொண்ணாலும் இப்படி ஒரு குடும்பம் கிடைக்காது. இந்த குடும்பத்துக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன ஒதுக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு அழகான குடும்பத்தை நான் இழந்துருவேனா? நான் செஞ்ச பாவத்துக்கு என் பிள்ளைக்கு தண்டனையா? இல்ல என்ன ஆனாலும் சரி, இந்த குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன். என் குழந்தைங்க தான் வளரணும், என் குழந்தைங்க தான் வளரணும். இப்ப என்ன பண்ணனு தெரிய மாட்டேங்குது. அம்மாவும் அப்பாவும் போன் எடுக்க மாட்டேங்காங்க. அண்ணன் என்னன்னா அக்கௌண்ட்டுக்கு பணமே வரலன்னு சொல்றான். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. 30 லட்சம். ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சரி இத குறைய அமௌண்ட் நான் கூட வீட்டுல மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30 லட்சம் 30 லட்சம். அம்மா எங்க அண்ணன் அக்கௌண்ட்ல பணமே இல்லைன்னு சொல்றானே, எப்படி இல்லாம போகும் நான் போட்ட பணம்? இனி அவங்க கிட்ட இருந்து வாங்குறது கஷ்டம், இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி வீட்டுல சொல்ல போறேன், எப்படி வீட்டுல சொல்ல போறேன்னு தெரியலையே. ஐயா இவங்க வேற வீட்டுக்கு வந்துட்டாங்களே, இப்ப நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறேன்? என்னாச்சுங்க? ஒன்னாகல.
இல்ல வீட்ல வந்து படுத்திருக்கீங்களே. டயர்டா இருந்தது படுத்தேன். சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். ஏன் ஒரு மாதிரி அசந்தால இருக்கீங்க? சும்மாதான் ஒண்ணு இல்ல. என் குழந்தை இவ வயிற்றுலையா? என் பிள்ளை இவ வயிற்றுலையா பிறக்கணும்? ஐயோ நெஞ்செல்லாம் வலிக்குது. நான் இவளை எவ்வளவு உண்மையா விரும்பினேன், எவ்வளவு உண்மையா இருந்தேன். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டானே, எல்லாம் நாசம் பண்ணிட்டான். இப்ப என் புள்ள வாழ்க்கையும் சேர்த்து நாசமாக்குறாள். என்னால இப்ப இவளை எதுவுமே பண்ண முடியாத. என் புள்ள வயிற்றுல இருக்குது, நான் என்ன பண்ண போறேன்? என்னங்க என்ன என்ன எதுவுமே பேசாம படுத்திருக்கீங்க? என்ன பேச சொல்ற? இல்ல எப்பவும் ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க. உன்கிட்ட பேசுறதே அருவருப்பு. என்னங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரட்டா? இப்ப மாதிரி எங்க நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என் மனசுல இருக்க வழியெல்லாம் போயிருமே. ஆனா சொல்ல மாட்டேங்கிறாள. நானா இவகிட்ட கேட்டா அது என்னையே நான் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும். இவன் அது ஏதோ ஆசையில பண்ணிட்டேன், இல்ல தெரியாம பண்ணிட்டேன், என்னங்க இப்படி பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு ஏதாவது சொல்றாளன்னு பாரு. இப்பவும் அவளுக்கு குற்ற உணர்ச்சியும் வரல, தப்பு பண்ணிட்டேங்கிற பயமும் வரல. இவளை நம்பி என் எதிர்காலத்தை நான் எப்படி ஒப்படைக்க? இவளை நம்பி நான் எப்படி கூட வாழ முடியும்? நாளைக்கு இவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? கேவலம் பண விஷயத்திலே எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அதுக்கு எனக்கு எல்லா விஷயத்திலும் துரோகம் பண்ண மாட்டான்னு நான் எப்படி இவளை நம்புவேன்? காதல முக்கியமானதே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டாலே போச்சு. என் காதல் வாழ்க்கையே போச்சு. என் காதல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துட்டு ஐயா குமார் மாமா. இல்ல கிஷோரி, போச்சதே எல்லாம் போச்சதே, வசமா மாட்டேன். இல்ல கிஷோரி சொல்லுண்ணே. இல்ல பாப்பா சொல்றதுக்கு கொஞ்சம் சாமாமா வாங்கணும், கூட வாயேன். மூத்த கழிட்டு வரேனே. ஏமல அசதியா படுத்திருக்கேன் என்ன? ஆமாண்ணே கொஞ்சம் அசதியா இருந்தது. சரிடா அவ நீ பாடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல இரு நான் வரேன், வண்டி எடுத்துட்டு வரேன். அசதியா இருந்தாலும் தூங்கு, நான் போயிட்டு வரேன். இல்லண்ணே நான் வரேன். என்ன பணத்தை பத்தியே கேட்கல? ஒருவேளை பணத்தை கொடுத்ததை மறந்துட்டாங்களோ? பயந்துட்டேன். இல்ல காய்ச்சல் கிச்சா அடிக்கல, என்ன படுத்துக்கிறதே நான் வரேன். இல்லண்ணே நான் வந்துட்டேனே, ஒரு கை பிடிச்சி தூக்கு பாப்போம். ஏழுக்கள வயசாவது தூக்கணுமா? தூக்குண்ணே. இது வாரு இல்ல எந்தி தூக்கு விளையாடுறதுல வாழ நேராவதுல. சரிண்ணே. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறாங்க. ஆமா இவங்களை விக்கி தானே கூட்டிட்டு வந்தா, இப்படி அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனந்திக்கு பயமா இல்ல? அவளுக்கு சந்தேகமா இல்ல? எப்படி இப்படி சம்மதிக்கிறா? அக்கா என்னம்மா? அங்க தூத்து ஒட்டெல்லாம் அடிச்சுட்டேன், நம்ம போய் சேலை எடுத்துட்டு வந்துருமா? நீ போய் எடுத்துட்டு வாமா, அக்காவுக்கு வேண்டாம். பாட்டி என்ன சொல்லிருக்காங்க? உங்களுக்கு கிட்ட சொல்லிருக்காங்கல்ல, வாங்க சூப்பரா செஷன் பண்ணி தரேன், அழகா இருக்கும். இவனால எப்படி இதெல்லாம் முடிஞ்சிச்சு? விக்கி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். அப்பா அக்கா நான் உங்களை சூப்பரா மேக்கப் பண்ணி விடுறேன்க்கா. பாரு பிள்ளைக்கு அழகா இருப்பீங்க. எனக்கு வேண்டாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாங்கக்கா, நான் வரவங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும், அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நான் போய் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். சரி தங்கம் நீ போ. சரிங்கக்கா. அக்கா நம்ம 2 நாளைக்கு அங்க போக முடியாது, ஒரு மாத்த துணி எடுத்துட்டு வர சொல்லணுமா? அப்படியா? ஆமா விக்கி போயிருக்காங்கல்ல, அவங்களே எடுத்துட்டு சொல்லிடட்டா? சரிம்மா, விக்கிட்ட வரும்போது அந்த கூடைக்குள்ள வச்சிருப்பேன், அதை ஃபுல்லா எடுத்துட்டு வர சொல்லிருமா? சரி நான் விக்கி மாமா கொண்டு வர சொல்லிடுறேன். சரி தங்கம். ஆனந்தி என்ன என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க என் விக்கி மாமா தான் கூட்டிட்டு வந்தாங்க, இப்ப எங்க வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப அவங்க எங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க அக்கா இருந்தா எனக்கு எப்படி இருக்கும் அப்படியே இருக்குது. இன்னொன்னு அவங்க ரொம்ப பொறுப்பா இருக்காங்க. பாட்டி எப்படி பொறுப்பா இருப்பாங்களோ அதே மாதிரிதான் இவங்களும். நான் ஒரு பொருளை மறந்து வச்சுட்டாலும் இவங்க கரெக்டா எனக்கு எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. இன்னொன்னு வீட்டுல நாங்க ஒத்தையா இருக்கிற எண்ணமே இல்ல. எங்க வீட்டுல நாளுக்கு நாள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு பயமே இல்லையா? யார் என்ன சொல்லுவாங்க? விக்கி கூட்டு வந்திருக்காரு, பாக்குறவங்க அவங்க அக்காவை தானே கூட்டு வந்திருக்காரு, வேற யாரையும் கூட்டிட்டு வரலையே. அது விக்ரமுக்கு தானே அக்கா, விக்கிக்கு இல்லல்ல. விக்ரம் கூட வந்த அக்காவா இருந்தானே, இவங்க கூட வந்த அக்காவா இருந்தானே, அக்கா தானே. விக்ரமையே புள்ள மாதிரி பாப்பாரு எங்க விக்கி மாமா. அவங்க அக்கானா சும்மா விட்டுருவாரா? அவங்களையும் கூட வந்த அக்காவா தான் பாப்பாரு. எப்படி ஒன்னால இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியுது? பயமா இல்ல? எதுக்கு பயப்படணும்? என் விக்கி மாமா என் மேல உசிரே வச்சிருக்காரு, என்ன விட்டுட்டு எங்க போயிருவாரு? அதான் எப்படி இப்படி நம்புற? அதான் சொல்றேன், விக்கி மாமா என் மேல உசிரா இருக்காரு, என்ன விட்டுட்டு எங்க போவாரு? புரியல. ஐயோ தேன்மொழி, என் விக்கி மாமாக்கு உலகமே நாதான். என் உலகத்துல இவங்க
பார்க்க தெரியலனா நம்ம அவங்கள காதலிச்சதுல அர்த்தமே இல்ல. அதான் நம்ம அவங்கள நம்பணும். எனக்கு தெரியும் என் விக்கி மாமாக்கு நான் எவ்வளவு பிடிக்கும், அவர் என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, நான் இல்லைன்னா அவர் என்ன ஆவாரு, எல்லாமே எனக்கு தெரியும். விக்கி மாமாக்கு என் மேல இருக்க பாசத்துக்கும் மத்தவங்க மேல இருக்க பாசத்துக்கும் எனக்கு வித்தியாசம் பார்க்க தெரியும். முதல்ல விக்கி மாமாக்கு நான் தான் எல்லாம், என்னில இருந்தா மத்தவங்க எல்லாம். அதுக்காக மத்தவங்க எல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்களும் முக்கியம் தான். ஆனா அவங்க எல்லாரையும் காட்டிலும் நான் அவருக்குள்ள இருக்கேன், அவர் எனக்குள்ள இருக்காரு. எங்களை தாண்டி தான் இந்த உறவுகள்லாம். நாங்க ரெண்டு சந்தோஷமா வாழறதுக்கு இந்த உறவுகள் தேவை. அக்கா தங்கச்சி மாமா சித்தப்பா சித்தி இந்த எல்லா உறவுமே நாங்க சந்தோஷமா வாழறதுக்கு எங்களுக்கு தேவை. அதையும் என் மாமா என் மேல இருக்க பாசத்தை கம்பேர் பண்ண சொல்ற. திரும்பவும் சொல்றேன், அவர் எனக்குள்ள இருக்காரு, நான் அவருக்குள்ள இருக்கேன். எங்களுக்கு இந்த உறவுகள் தேவை. நல்ல உறவுகள் மேல சந்தேகப்பட சொல்றியா? நாங்க சந்தோஷமா வாழறதுக்கு தான் இத்தனை உறவுகளை, அந்த உறவுகள் மீது நீ சந்தேகப்பட சொல்ற? ஆமா, விக்கி மாமா அந்த அக்கா கூட்டு வந்தாரு, அக்காவை தானே கூட்டிட்டு வந்தாரு. அந்த அக்கா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்களை பொறுப்பா அக்கறையா பாதுகாப்பா பாக்கிறதுக்கு ஒரு உறவு தேவைப்படுது. கூட்டிட்டு வந்தாரு, அவங்களும் இப்ப எங்க கூட சந்தோஷமா இருக்காங்க. அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க, நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். ஏன் அழகுராணிய தரணி இப்படிதான் கூட்டிட்டு வந்தா? ஏன் அவங்க ரெண்டு லவ் பண்ணல? இப்ப தரணி எங்க வீட்டுக்கு அழகுராணிய கூட்டு வரதுக்கு முன்னாடியே தருண் மனசுல அழகுராணி இருக்கான்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் ஒண்ணும் இறக்கப்பட்டுலாம் கூட்டிட்டு வரலையே, அவளை மனசை சுமந்தனாலதான் கூட்டிட்டு வந்தான். வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த மனசை குழப்ப அது குட்டையாகுமே தவிர தெளிவாகாது. சாக்கடையானதுக்கு அப்புறம் தூர் வேணா வாரிக்கலாம், அதுல ஓடுற தண்ணியா குடிக்க முடியாது. வீணா சந்தேகத்தினால வாழ்க்கையை இழந்துட்டு போயிடாத. கிஷோர் மாமா உன்னை உருகி காதலிச்சாரு, அவருக்கு முத உண்மையா இரு போதும். ஏன் கிஷோர் மாமா கேட்ட உன்னை விட்டு வர பொண்ணு இந்த உலகத்தை இல்லையா? இருந்தாலும் உன் பேச்சு உன் சந்தேகத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு எதுக்கு ஒன்னே சுத்தி வரணும்? இத கூட உனக்கு புரிஞ்சுக்க முடியல. வெளியில போனா 1000 பெண்கள் கிடைப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நீ தான் வேணும்னு உன்னை சுத்தி வராரா? எதுக்கு? அதுதான் காதலு. ஒருத்தரை நம்ம மனசார உண்மையா நேசிச்சனா அவங்கள தவிர இந்த உலகத்துல யாரும் பேச தெரிய மாட்டாங்க. அப்போ நீ அப்படிலாம் இல்ல நினைக்கிற, அதான் உனக்கு இப்படிப்பட்ட தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வருது. முத உன் கூட இருக்கவங்கள நேசி, தானா உன் மனசு சுத்தமாகும். இவ்வளவு அழகான கூட்டு குடும்பத்திலே உனக்கு வாழ பிடிக்கலன்னா நீ எங்கேயுமே வாழ்ந்துக்கிட மாட்ட. இவ்வளவு அழகான கூட்டு குடும்பம் இருக்கு, எப்ப பாரு ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்க. உன் மனசு என்ன கல்லா? நாம என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். அன்பை கொடுத்தா அன்பை வாங்கலாம், வெறுப்பை கொடுத்தா வெறுப்பு தான் திருப்பி கிடைக்கும். நீ ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணுனா உனக்கு பலவே துரோகம் பண்ணுவான். புரிஞ்சு நிதானமா நடந்துக்க. மீனத்தை உன்கிட்ட சோறு தானே கேட்டாங்க, அதுலயும் இந்த வீட்டு பிள்ளைங்கிற உரிமையில தானே கேட்டாங்க. அதுக்கே உன் மூஞ்சி அப்படி போச்சுது. சாப்பிடாம அந்தால போனவங்க தான் இன்னும் வீட்டு பக்கமே வரல. எப்படி தென்மொழி ஒன்னால மட்டும் இப்படிலாம் முடியுது? அவங்க எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி திட்ட மனசு வருது? அவங்க எல்லாம் இல்லன்னா இந்த வீட்டுக்கு தான் வந்திருப்பியா? இல்ல உன் வாழ்க்கை என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது யோசித்து பாப்பியா? தூக்கி விட்டவங்களே அற்பமா பாக்குற. ஆளு வேணா அவங்க அழகா இல்லாம இருக்கலாம், ஆனா உள்ளத்துல அவங்க பேர் அழகி. அவங்க இல்லன்னா நீ இன்னைக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டேன். உனக்காக குற்றத்துல பிள்ளைங்க எல்லாம் விட்டு அங்க வந்து கடந்தாங்க, எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா என்ன? கலெக்டர் பொண்டாட்டியா இல்ல டீக்கார பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருந்திருப்ப. கொஞ்சமாவது நன்றி சத்தத்தோட நடந்துக்க. என்ன சொல்ற? கூடி சீக்கிரத்துல உண்மை வரும். டீக்காரக்காரன் பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல இருந்து கலெக்டர் பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை உனக்கு கொடுத்தவங்கள தூக்கி எறியாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சும்மா நச்சு நச்சுன்னு ஆனந்தி கொடுத்திருப்பாள. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இன்னும் பாரு நீ என்னென்ன பாடலாம் பாட போறேன்னு. ஏன் விக்கி மாமா பத்தி ஆனந்தி கிட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்க? மொவலே, இன்னொரு வாட்டி என் விக்கி மாமா பத்தி தப்பு தப்பா சொன்ன தாய் மாமன் பொண்டாட்டிலாம் பார்க்க மாட்டேன், மூஞ்சிலே குத்திடுவேன். என் விக்கி மாமா பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி தராதார வேணும். என் விக்கி மாமா பத்தி இனிமேல் நீ எங்கேயாவது வாய திறந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் விக்கி மாமா யார வேணாலும் கூட்டு வரட்டும், உலக அழகியே கூட்டிட்டு வரட்டும். எங்க ஆனந்தி முகத்தை பாக்குறியா? சிரிச்சுக்கிட்டே வரவேற்பா. அதான் எங்க விக்கி மாமா, அதுதான் எங்க ஆனந்தி. வந்துட்டா குடும்பத்துக்குள்ள சண்டை முட்டதுக்கு. ஓய், இனிமேல் எங்க ஆனந்திட்ட தான் வம்பு இழுத்த நல்லா பார்க்கத்த அப்படி இருப்பேன். இறங்கி சண்டை போட்டேன்னு வச்சுக்கையே. பாட்டி என்ன வேலை இல்லையா? போ. இல்ல பாட்டி, நான் பொண்ணு தர வரேனா? போ. மாமா வந்தாச்சா? ஆமாமா மாமா வந்தாச்சு, போ. வா வா, நம்ம மாமா வந்தாச்சா பாக்க போமா? சரிக்கா. கொஞ்சமாவது ஞானமா நடந்துக்க வழிய பாரு. பாசத்துக்காக ஏங்கினவங்களுக்கு தான் பாசத்தோட அருமை தெரியும், அவமானப்பட்டு வந்தவங்களுக்கு தான் அவமானத்தின் வழி என்னன்னு தெரியும். கஷ்டப்பட்டு உழைக்கிறவனு தான் பணத்தோட அருமை தெரியும், வாடகை வீட்டுக்காரனுக்கு தான் சொந்த வீட்டோட அருமை தெரியும், ஆகாரமே கிடைக்காதவனுக்கு தான் ஆகாரத்தோட அருமை தெரியும், நல்ல சோறே திங்காதவனுக்கு தான் நல்ல சொத்தோட அருமை தெரியும். அப்படிதான் நல்லவங்களோட அருமையும் சுத்தி இருக்க உறவுகளோட அருமையும் கூட இருக்கும்போது புரியாது. நீ எப்ப தனியா இருக்கியோ அப்ப புரியும். வாழ்க்கை ஒரு வட்டம், எங்க சுத்தினாலும் அங்க வந்துதான் நிக்கணும். அதே மாதிரி நாம என்ன செய்யறோமோ அது எங்க சுத்தினாலும் நம்ம கிட்ட தான் வந்து நிக்கும். நல்லது செஞ்சனா உன்கிட்ட நல்லதா திரும்பி வரும், தீயது செஞ்சனா அந்த தீயது ஒன்னதான் வந்து சேரும். நெல்ல விதைச்சா நெல்ல அறுவடை பண்ணலாம், தீயத விதைச்சா தீயதான் அறுவடை பண்ண முடியும்.
விதைய கொஞ்சமா தூவிதான் அதிகமா அறுவடை செய்வாங்க. அதே மாதிரிதான் பாவமும் செய்யற தான தர்மமும். நம்ம கொஞ்சம் விதைச்சா போதும், பல மடங்கு திரும்ப வரும். நன்மை விதைச்சனா நன்மை உனக்கு ஏராளமா வந்து சேரும், தீமை விதைச்சனா தீமை தான் உனக்கு ஏராளமா வந்து சேரும். அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதை கேளுன்னு. ஏன்னா எண்ணம் போலதான் வாழ்க்கை. நாம எப்பவும் எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். நீ தீயதே நினைச்சிட்டு இருந்தனா தீயதான் நடக்கும், நல்ல விஷயத்தையே நினைச்சிட்டு இருந்தனா உன் வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். புரிஞ்சு பக்குவமா நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு. நானும் உனக்கு 1000 வாட்டி அட்வைஸ் பண்ணி பார்த்தாச்சு, உனக்காக இல்ல கிஷோருக்காக. உன்னை உசுறு குசுரா காதலிச்சா உன்னை முழுசா நம்பினா அவனுக்கே நீ உண்மையா இல்லதப்போ. எங்களுக்கெல்லாம் எம்மாத்தரா. புத்தி உள்ளவளா நடந்துக்க, புத்தி உள்ளவன் நல்லா இருப்பா. புத்தி இல்லாதவா தான் கையாலே தான் அஸ்திபாரத்தை இடிச்சு போட்டுருவா. ஆவது பெண்ணாலே அழிவது பெண்ணாலே, புரிஞ்சுக்க.